அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். எல்லா புகழும் தூணின் ஜீவான் படைத்த ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே அல்ஹம்துலில்லாஹ். நம்மளுடைய வகுப்பில் நம்ம சூரா தக்வீர் பார்த்துட்ருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ் 12 வசனங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இன்ஷால்லா இன்றைக்கி அதை ரிவைஸ் பண்ணிவிட்டு எனக்கு அடுத்த 2 வசனங்கள் நம்ம பார்க்கலாம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். إذا الشمس كورت وإذا النجوم انكدرت وإذا الجبال سيرت وإذا العشار عطلت وإذا الوحوش حشرت وإذا البحار سجرت وإذا النفوس زوجت وإذا الموءودة سئلت بأي ذنب قتلت وإذا الصحف نشرت وإذا السماء كشطت وإذا الجحيم سعرت. அல்ஹம்துலில்லாஹ். சூரா தக்வீருடைய 13வது வசனம். وإذا الجنة أزلفت وإذا الجنة أزلفت. வாஃபத்ஹா ஹம்சா கிஸ்ரா இ வ இ தா தால மத்தா இருக்குது. மதை தொடர்ந்து சுக்கூன் இருக்குது. ஸோ மதை தொடர்ந்து சுக்கூன் அது ஷத்தா வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ண மாட்டோம், மத்தை கன்சிடர் பண்ண மாட்டோம். ஸோ அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த இடத்துல இதுதான் பண்ணி ஓதணும். வ இதல் ஜென்னது நூன் முஷத்ததா குன்னா செஞ்சு ஓதணும். ஜென்னது உஸ்லிஃபத் ஜா சுக்கூன் பச்சு வந்திருக்கு. உஸ்லிஃபத் வசத்துடைய மொழியில் தா சுக்கூன் பச்சு வந்திருக்கு. ஹம்சுடைய சட்டம் காட்சியை வெளிப்படுத்தி உச்சரிக்கணும். சூரா தக்வீருடைய 14வது வசனம். علمت نفس ما أحضرت علمت نفس ما أحضرت. عين فتحة لام كسرة علي ميم فتحة علما تا سكون علمت نفس நூன் ஃபத்ஹா வச்சு ஃபா சுக்குன் வச்சு வந்திருக்கு. இது ஹம்சுடைய சட்டம். அதாவது தா சுக்குன் எப்படி ஹம்சுடைய சட்டமோ அதே மாதிரி ஃபா சுக்குனும் ஹம்சுடைய சட்டம் தான். காட்சியை வெளிப்படுத்தி உச்சரிக்கணும். நஃப்சுன் சுன்னில் தன்வீன் இருக்குது. தன்வீனை தொடர்ந்து லெட்டர் மீம் இருக்குது. இதுதான் பில்குன்னா இணைச்சி குன்னா செஞ்சு ஓதணும். மீமில் ஒரு மத்தா இருக்குது. ஸோ இந்த மத்தை தொடர்ந்து அடுத்த வார்த்தையுடைய தொடக்கத்தில் ஹம்சா இருக்குது. ஸோ இந்த மத்துடைய நிலை மத்துல் முன்ஃபசில் 4 ஹரக்கத்து வரைக்கும் தாராளமாக நீட்டலாம். பாரத் ஹா சுக்குன் பச்சு வந்திருக்கு. இதுவும் ஹம்சுடைய சட்டம் தான். காட்சியை வெளிப்படுத்தி உச்சரிக்கணும். தால் இஸ்திகலா லெட்டர், அதாவது வல்லினம் எடுத்து வல்லினமாக உச்சரிக்கணும். ரா ஃபத்ஹா பச்சு வந்திருக்கு, வல்லினமாக உச்சரிக்கணும். தா சுக்குன் பச்சு வந்திருக்கு. வசனத்துடைய முடிவில் ஹம்சுடைய சட்டம் காட்சியை வெளிப்படுத்தி ஓதணும். ஓகே, 2 வசனத்தையும் நம்ம ரிப்பீட் பண்ணிடலாமா? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வஇதல் ஜன்னது உஸ்லிஃபத் அலிமத் நஃப்சும் மா அஹ்தரத். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்த 2 வசனங்கள் இன்ஷா அல்லாஹ் நாளைய வகுப்பில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.